வணக்கம். நான் உங்க வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா கேண்டில் ஸ்டிக்கை பற்றி பார்க்க போறோம். இந்த கேண்டில் ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா டோஜி, ஹேமர் அண்ட் என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த 3 கேண்டில் ஸ்டிக்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாம பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த கேண்டில் ஸ்டிக் பார்க்கறதுக்கு முன்னாடி கேண்டில் ஸ்டிக் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதோட ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஏன் யூஸ் பண்றேன்னா, இப்போ ஒரு மார்க்கெட்டுங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியாத போயிட்டே இருக்கும். ஏறும் இறங்கும். இந்த பிரைஸோட இன்னைக்கு முடியுமா இல்ல இந்த பிரைஸோட ஏறுமா நம்மளுக்கு தெரியாது. அதை ப்ரெடிக்ட் பண்றதுக்காக தான் இந்த கேண்டில் ஸ்டிக்குங்க பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்றோம். இந்த கேண்டில் ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா பாடிங்கிறது இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பாடி எப்படி இருக்குன்னா ஓப்பன்ல இருக்கும், அடுத்தது க்ளோஸ்ல இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா விக்னு ஒண்ணு இருக்கும். அந்த விக்ங்கிறது பாத்தீங்கன்னா ஹைல இருக்கும், இன்னொன்னு லோல இருக்கும். நெக்ஸ்ட் இதுல என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷ் அண்ட் பேரிஷ் இருக்கும். புல்லிஷ்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்கும், இண்டிகேட் பண்ணும். அடுத்தது பேரிஷ்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல இண்டிகேட் பண்ணும். இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக்ல எல்லாமே இருக்கும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா டோஜி கேண்டில் ஸ்டிக்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த டோஜி கேண்டில் ஸ்டிக் பாத்தீங்கன்னா மார்க்கெட் இன்டிசிஷன்ல இருக்கும். பாத்தீங்கன்னா இதோட டெஃபினிஷன் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஓபன் க்ளோஸ் பிரைஸ் நியர்லி சேமா இருக்கும். அதாவது ஓபன் பண்ற பிரைஸும் க்ளோஸ் பண்ற பிரைஸும் சேமா இருக்கும். மார்க்கெட்டோடைய அன்சர்டனிட்டியை இது குறிக்குது. இதோடைய டைப்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். அந்த மார்க்கெட்டோடைய டைப்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூட்ரல் டோஜி, அதாவது பாத்தீங்கன்னா ஈக்குவல் விக் இருக்கும், இன்டிசிஷனிங்கா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா டிராகனிஃபை டோஜிங்கிறது பார்க்க போறோம். இந்த டிராகனிஃபை டோஜிங்கிறது பாத்தீங்கன்னா லாங் லோவர் விக் இருக்கும். பாசிபிள் புல்லிஷ் ரிவர்சல், அதாவது ரிவர்சலுக்கு, அதாவது புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது கிரே ஸ்டோன் டோஜி, இது பாத்தீங்கன்னா லாங் அப்பர் விக் இருக்கும். பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா அதாவது பாசிபிள் டு பேரிஷ் ரிவர்சல், அதாவது பேரிஷ் ரிவர்சல் இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த டோஜி உடைய கேண்டில் ஸ்டிக் உடைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டோஜி ஸ்டாருங்கிறது பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. அடுத்தது லாங் லெக் டோஜிங்கிறது பாக்குறோம். அடுத்தது டிராகனிஃபை டோஜிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிரே ஸ்டோன் டோஜிங்கிறது பார்த்தோம் இல்லையா? இது எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கோங்க இந்த டோஜியுடைய சிம்பிள்ஸ் எல்லாம். அடுத்தது 4-5 டோஜிங்கிறது இருக்குது. இது எல்லாமே இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு டோஜி பேட்டர்ன். அதுக்கு ஏற்றபடி மாறும். அதுக்கு ஏற்றபடி மேல போக வாய்ப்பு இருக்கா, கீழே போக வாய்ப்பு இருக்கா, திரும்பி எப்படி ரிவர்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஹேமர் பேட்டர்னை பத்தி பார்க்க போறோம். இந்த ஹேமர் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா புல்லிஷ் அதாவது புல்லிஷ் மார்க்கெட்ல ரிவர்சலா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட டெபினிஷன் பாத்தீங்கன்னா இதோட பாடி ஷேப்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் பாடி, அடுத்தது பாத்தீங்கன்னா லாங் லோவர் விக் இருக்கும். இது பாத்தீங்கன்னா பையர் ஸ்டெப்பின் சொல்லி கொடுத்துருக்காங்க. வேர் இட் அப்பியர், அது எங்க அப்பியர் ஆகும்னா ஆஃப்டர் டவுன் ட்ரெண்ட் த ட்ரெண்ட் ரிவர்சல் சிக்னல், அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு ஆஃப்டரா ரிவர்சல் சிக்னல் இருக்கும்போது அப்பியர் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்வெர்டர் ஹேமர் அப்படின்னா என்னன்னா சிமிலர், அதாவது அதே மாதிரிதான், பட் இது எப்ப இதாகும்னா வித் லாங் அப்பர் விக்கு. இது பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா லோவர் விக் ஹேமர்ல, இன்வெர்டட் ஹேமர்ல பாத்தீங்கன்னா அப்பர் விக்ல இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹேமர் ஸ்டிக் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு சுத்தியல் வடிவில் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஹை, அதாவது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் இருக்கும், பாடி ஸ்மாலா இருக்கும், விக் பாத்தீங்கன்னா லாங்கா இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஹேமர்ல, அந்த மாதிரி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க இந்த இன்வெர்டட் ஹேமர் பார்க்க போறோம். இந்த இன்வெர்டட் ஹேமர்ல பாத்தீங்கன்னா இந்த சுத்தியே தலைகீழ வச்ச மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா விக் மேல இருக்கும், பாடிங்கிறது கீழே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம என்கல்ஃபிங்ன்றத பேட்டர்ன் பார்க்க போறோம். இந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ட்ரெண்ட் ரிவர்ஸ் சிக்னல், அதாவது ஸ்ட்ராங் ட்ரெண்ட் இருக்கும், ரிவர்ஸ் சிக்னலா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு இது இருக்குது, புல்லிஷ் என்கல்ஃபிங், அடுத்தது பாத்தீங்கன்னா பேரிஷ் என்கல்ஃபிங் இருக்கு. புல்லிஷ் என்கல்ஃபிங் பாத்தீங்கன்னா கிரீன் கேண்டில் கம்ப்ளீட் கவர் த ரெட் கேண்டில், அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்பர் ட்ரெண்ட் சிக்னல். இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்பர் ட்ரெண்ட் சிக்னலுக்கான வழிவகை இருக்கிறது. இதுல கிரீன் கேண்டில்ங்கிறது பாத்தீங்கன்னா ரெட் கேண்டில் கவர் பண்ணிடும் ஃபுல்லா.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கேண்டில்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்கல்ஃப் த ப்ரீவியஸ் கிரீன் கேண்டில், அதாவது கிரீன் கேண்டில் இதுக்கு முன்னாடி இருந்த கிரீன் கேண்டில் வந்து மூடிடும், இது வந்து கவர் பண்ணிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரவுன் ட்ரெண்டுக்கான ஒரு இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்கல்ஃபிக்கான பேட்டர்னு. இது புல்லிஷ் என்கல்ஃபிக் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல வந்து அதாவது கிரீன் கலர் ஃபுல்லா கவர் பண்ணி இருக்குது. இங்க பியரிஷ் என்கல்ஃபிங்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலரை விட ரெட் கலருங்கிறது அதிகமா இருக்கு, அதாவது கிரீன் கலரை கவர் பண்ணிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, இந்த பேட்டர்ன் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணோம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்துட்டு இந்த சப்போர்ட் உடைய அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைய கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இதை யூஸ் பண்ணோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கணும், அதோட இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதாவது ஒரு சில டைம்ல ஃபால்ஸ் சிக்னல்ஸ் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, ஹேவ் நைஸ் டே.